أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشرقت نفسي بنور من فؤادي குர்ஆனோடு உங்களை தொடர்பு படுத்துங்கள், கவலைகளை நீங்கள் மறக்கலாம். குர்ஆனை ஓதுவதிலே நீங்கள் இன்பம் காணுங்கள், அல்லாஹ் உங்களுடைய துக்கங்களை துயரங்களை போக்குவான். குர்ஆனிலே நீங்கள் நிம்மதியை தேடுங்கள், குர்ஆனிலே நீங்கள் ஆறுதலை தேடுங்கள், குர்ஆனிலே உங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை தேடுங்கள், குர்ஆனை ஓதுவதிலே மகிழ்வை உணருங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு أرسله بين يدي الساعة داعيا إلى الله وبشيرا ونذيرا وسراجا منيرا اللهم صل وسلم وبارك على نبيك وصفيك ورسولك وخليلك محمد وعلى آله وأصحابه من المهاجرين والأنصار ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் கூறுவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவுவானாக. நமது சிந்தனையில், கொள்கையில், செயல்களில் சீர்கேடுகள், வழிகேடுகள், தவறுகள், குழப்பங்கள் நிகழ்வதை விட்டு என்றென்றும் அல்லாஹ் இறுதி நாள் வரை நம்மை பாதுகாத்து அருள்வானாக. நற்சிந்தனைகளை தருவானாக. நல்ல போதனைகளின்படி வழி நடக்க அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து சில அமர்வுகளில் கவலைப்படாதே கவலைப்படாதீர் என்ற இந்த தலைப்பில் நமது இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற, நமது மனதை திடப்படுத்துகிற, நமது உள்ளங்களை இறை சிந்தனையில், இறை நினைவில் ஒருங்கிணைத்து மறுமையை கொண்டு திருப்தி அடைந்து, நன்கு கவனியுங்கள், மறுமையை கொண்டு திருப்தி அடைந்து, சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து, நரகத்தை பயந்து, அல்லாஹுவின் திருப்தியை, பொருத்தத்தை, மகிழ்ச்சியை தேடி உலகத்தில் ஏற்படுகிற எந்த சோதனையாக இருந்தாலும், உலகத்தில் நம்மை சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உலகத்தில் நமக்கு கவலையூட்டுகிற, துக்கத்தை தருகிற, உள்ளத்திற்கு திடுக்கத்தை தருகிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வை கொண்டு கவலைப்படாமல், துக்கப்படாமல், துயரப்படாமல், துவண்டு விடாமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை இந்த அமர்வுகளிலே நாம் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். புரியுதுங்களா சொல்றது? சரி, கவலையை போக்குவதற்காக மனிதன் எதை நாடுகிறானோ அது அவனுக்கு மேலும் மேலும் கவலையை தருகிறது என்பதை முன்பு விரிவாக பார்த்தோம். எந்த மகிழ்ச்சியில், சிற்றின்பங்களில் மனிதன் மனதை பறிகொடுத்து கவலையை மறக்கப் போகிறேன் என்று தனது செல்வத்தையும், வாலிபத்தையும், நேரத்தையும் செலவழிக்கிறானோ அதுவே அவனுக்கு மன உளைச்சலாக, அதுவே அவனுக்கு
அத்தனை நோய்களுக்கும் கேவலங்களுக்கும் இழிவுக்கும் காரணமாகி விடுகிறது என்பதையும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்திலே நாம் பார்த்தோம். இன்று நாம் இந்த கவலைப்படாதே என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய, அவர்கள் கற்பித்து தந்த ஒரு அழகிய பிரார்த்தனையிலிருந்து படித்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிற நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நல்குவானாக. அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி மன்றாடி அழுது பிரலாபித்து நமது தேவைகளை கேட்டு நமது மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டு அல்லாஹுவின் பொருத்தத்தை இம்மை மறுமை நன்மைகளை அடைகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஏனென்றால் பிரார்த்தனை கேட்பது, துஆ கேட்பது, இது மிக சிறந்த இபாதத். நபிமார்களை அல்லாஹ் இந்த சிஃபத்தை கொண்டு, இந்த தன்மையை கொண்டு வர்ணிக்கிறான். அல்லாஹ் முனீப். அல்லாஹ் என்றால் ஐ கசீரத் துஆ. இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அதிகமாக பிரார்த்தனை செய்பவராக இருந்தார். பிள்ளையை மனைவியை கொண்டு போய் காபாவிலே வைத்து பிரார்த்தனை, அந்த பிள்ளை பிறப்பதற்காக பிரார்த்தனை, காபாவை கட்டுவதற்காக பிரார்த்தனை, காபாவை கட்டிய பிறகு பிரார்த்தனை, ஹஜ்ஜுக்காக பிரார்த்தனை, ஹஜ்ஜிலே பிரார்த்தனை என்று வாழ்நாளை மிகப்பெரிய ஒரு வாழ்நாளில் மிகப்பெரிய அளவு துஆவிலே அந்த இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்த காரணத்தால் அல்லாஹ் அவர்களை எப்படி புகழ்கிறான்? ரப்பு சொல்கிறான். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவதல்ல, ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவர் மிகப்பெரிய துஆ உடையவராக இருந்தார். சரி, ஆகவே இன்று நாம் ஹதீஸிலே சொல்லப்பட்ட இந்த துஆவை நன்கு கவனமாக கேட்டு மனதிலே பதிய வைத்து மனப்பாடம் செய்து நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வாழ்நாளிலே இந்த கவலையை மறப்பதற்காக நாமும் இந்த துஆவை கேட்போமாக. இந்த துஆவை கேட்பதோடு இதன் முக்கிய கருத்தாகிய இந்த பிரார்த்தனையில், இந்த துஆவில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்போமாக. ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு துஆவும் அது வெறும் துஆவாக இறைஞ்சுதலாக மட்டும் இல்லாமல் அது நமக்கு ஒரு பெரிய தத்துவத்தை, அடிப்படையை, கொள்கையை, ஒழுக்கத்தை, ஞானத்தை, கல்வியை போதிக்கக்கூடியது. எந்த ஒரு துஆவாக இருந்தாலும் சரி, அந்த துஆ ஒன்று கொள்கையை போதிக்கும். அந்த துஆ அப்துக்குரிய, அடியானுக்குரிய, அடிமைக்குரிய, அல்லாஹுவின் அடிமைக்குரிய இலக்கணங்களை, லட்சியங்களை, அந்த பண்புகளை அந்த துஆ போதிக்கும். அல்லது நல்லொழுக்கங்களை, நற்சிந்தனைகளை, நல்ல பண்புகளை போதிக்கக்கூடியதாகவும் அந்த துஆ இருக்கும். துஆவுடைய கருத்தோடு இதுவும் அந்த பிரார்த்தனையிலே அடங்கும். இதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். பெரும்பாலானவர்கள் துஆ கேட்கும் போது வெறும் அதை துஆவோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை சிந்தித்து, அதில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்களை அவர்கள் பின்பற்றி ஏற்று நடப்பதில்லை. எனவேதான் அந்த துஆ அவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில்லை. என்ன சொல்ல வந்தோம்? பலர், நல்ல கவனமாக கேளுங்க, சிந்தித்து பாருங்கள் வீடுகளுக்கு திரும்பி. பலர் பிரார்த்தனைகளை, துஆக்களை கேட்பார்கள். அந்த துஆக்களில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்களின்படி நடக்க மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துஆ இவருக்கு அசர் பண்ணணுமா, இவருக்கு துஆ இவருக்கு வேலை செய்யணுமா, எப்படி வேலை செய்யும்? மருந்து சீட்டை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்து எனக்கு மருந்து வேலை செய்யலைன்னா, மருந்தை நீ வாங்கலை, அதை சாப்பிடலை, மருந்து எப்படி வேலை செய்யும்? அப்போ பிரார்த்தனைகளை பலர் வெறும் நாவோடு சப்தமாக வெளியாக்குவதோடு, நாவில் சப்தமாக வெளியாக்குவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். புரியுதுங்களா? புரியலையா? நல்ல விவரமாக சொல்லட்டுமா? துஆக்களை நாவில் சப்தமாக வெளியாக்குவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட நற்சிந்தனைகளை, நல்லொழுக்கங்களை, நல்ல போதனைகளை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரமே இருப்பதில்லை.
அதை பற்றி உண்டான கவனமே இருப்பதில் அதுக்கு இன்னொரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? அந்த துவாலாம் அரபியில் இருக்குது. இவருக்கு அரபியே தெரியறது கிடையாது. அப்படியே படித்து ஓதுறதுனால என்ன சிந்தனை வரும்? ஹயர். இப்போது நாம் பிரார்த்தனைக்குள் அந்த துஆவிற்குள் செல்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு முன்னால், அந்த அர்ஷுடைய அதிபதிக்கு முன்னால், அந்த அகிலங்களின் அரசனுக்கு முன்னால், அடக்கி ஆளுகிற, எதிலும் தனக்கு இணையும் துணையும் கூட்டும் பங்காளியும் சமமானவர்களும் இல்லாத அந்த ரஹ்மானுக்கு முன்னால், அந்த ரஹீமுக்கு முன்னால் நமது ஹபீப் முஹம்மது முஸ்தபா அவர்களுக்கு நமது உயிர், பொருள், குடும்பம், நமது தாய் தந்தை அனைவரும் அர்ப்பணமாகட்டுமாக அவர்கள் பணிவதை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அப்துக், அல்லாஹும்ம இன்னி அப்துக், இப்னு அப்திக், இப்னு அமதிக். அல்லாஹ்விற்கு முன்னால் பணிகிறார்கள். அல்லாஹ், அல்லாஹ், என் அல்லாஹ், என் அல்லாஹுவே, இன்னி அப்துக், நான் உனது அடிமைத்தான். நான் ரசூலாக இருக்கலாம், நபியாக இருக்கலாம். என்னை ரசூலாக ஆக்கியது, நபியாக ஆக்கியது நீ. என்னை இமாமுல் முர்சலீனாக, காத்தமுல் அம்பியாவாக ஆக்கியது நீ. நான் உனக்கு யார்? இன்னி அப்துக், நான் உனது அடிமை, நான் உனது அப்து. இன்னி அப்துக, அல்லாஹ் ஒருவனை தனது அடிமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு மேல் ஒரு சிறந்த பாக்கியம் இல்லை. வஇபாதுர் ரஹ்மான், அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா வذ்குர் இபாதனா. நபிமார்களை பற்றி சொல்லும்போது அவர்களை எல்லாம் தனது அடிமைகளாக சிலாகித்து சொல்லுகிறான். அல்லாஹும்ம இன்னி அப்துக, அல்லாஹுவே நான் உனது அடிமை. அல்லாஹ், இன்னி அப்துக், அதாவது நீ எனது எஜமானன், எனக்கு உரிமையாளன், எனக்கு சொந்தக்காரன், நான் உனது அடிமை. அதாவது நான் ஒரு ஃபகீர், அதாவது நான் ஒரு பலவீனமானவன், நான் ஒரு இயலாதவன். எதையும் செய்வதற்கு, உரிமையாக்கிக் கொள்வதற்கு, எதையும் எனக்கென நன்மைகளை தேடிக்கொள்வதற்கு அல்லது தீமைகளை தடுத்துக் கொள்வதற்கு இயலாத, அதாவது நல்ல அழுத்தமான அர்த்தத்திலே சொல்வதாக இருந்தால் எந்த வக்குமற்ற, வக்கில்லாதவன் என்று சொல்கிறோம் அல்லவா, அப்த், முழுக்க முழுக்க தனது எஜமானன் ஒருவனையே நம்பி, அவனையே சார்ந்து, அவன் மீதே பொறுப்புகளை சாட்டி, அவனுடைய துணை கருணை இல்லாமல் எனக்கு எதுவும் கிடைக்காது, அவன்தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் என்று சார்ந்திருக்கக்கூடிய ஒரு முழுமையான, உண்மையான, விசுவாசமுள்ள, இறைவனின் பொருத்தத்தை, தனது எஜமானனின் பொருத்தத்தை மட்டுமே தேடுகிறவன் தான் உண்மையான அப்த். யா அல்லாஹ், அந்த அப்து நான். இன்னி அப்துக். சொல்வது புரிகிறதா? இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதியும் இருக்க வேண்டும். செய்வதெல்லாம் தனது மன இச்சையின்படி, நடப்பதெல்லாம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாற்றமாக, சிந்திப்பது, பார்ப்பது, கேட்பது, வாழ்க்கையின் கோலங்கள் அத்தனையும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாற்றமாக இவன் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று கொண்டு இந்த துஆவை ஓதினால் அவன் உண்மையாளனா, அவன் பொய்யனா? சொல்லுங்க. அவன் தன்னை இந்த துஆவை அவன் ஓத நினைக்கிறான், ஓத ஆசைப்படுகிறான். அல்லாஹ்விற்கு முன்னால் இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் சொல்லிவிடுவான், ரிஜெக்ட் கேஸில் தூக்கி இவனை குப்பையில் போடுங்கன்னு சொல்லிட்டு. ரிஜெக்ட் கேஸில், புரியலையா சொல்றது? என்னோட தான் இருக்கிறீங்களா, எங்கேயும் போயிட்டீங்களா? ரிஜெக்ட் கேஸில் இவனை மார்க் பண்ணி தூக்கி குப்பையில் போட்டுருங்கோ. ஹதீஸிலே வருகிறது, செல்வ காலங்களிலே, வசதியான காலங்களிலே அல்லாஹுவை மறந்துவிட்டு கஷ்டமான, துக்கமான, துயரமான காலங்களிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கும் போது அப்போது சொல்லப்படுகிறது, இது என்ன ஒரு மோசமான சப்தமாக இருக்கிறது, என்ன ஒரு அறியப்படாத சப்தமாக இருக்கிறது.
வாழ்க்கையின் வசதிகளில் எல்லாம் அல்லாஹ்வை மறந்து விட்டான். துக்கம் வரும்போது திருந்தாமல், கவனத்தில் வைக்கணும், துக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது திருந்தாமல் அல்லாஹ்வின் பக்கம் வெறும் பிரார்த்தனை மட்டும் செய்கிறான், கை மட்டும் தூக்குகிறான். இவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உனது இறைவனை வசதியான காலங்களிலே நீ அறிந்து கொள். தஅர்ரஃப் ரப்பக ஃபிர் ரஹா யஅரிஃபுக ஃபிஷ் ஷித்ததி. நீ வசதியாக இருக்கும்போது, கை நிறைய சம்பாதிக்கும் போது, செல்வ செழிப்போடு இருக்கும்போது உனது இறைவனை நீ அறிந்து கொள். நீ கஷ்டமாக இருக்கும்போது அவன் உன்னை அறிந்து கொள்வான். அவன் எப்போதும் அறிந்து கொள்வான். என்ன பொருள்? நீ அவனை அழைத்தாய் அல்லவா, பிரார்த்தனை செய்தாய் அல்லவா, அவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்தாய் அல்லவா வசதியான காலத்திலே. இப்போது நீ சிரமத்தில் இருக்கும்போது அவன் உனக்கு கை கொடுப்பான், அவன் உனக்கு உதவுவான். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹும்ம இன்னி அப்துக், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள் என்றால் அதற்கு அவர்கள் முழுமையாக தகுதி உடையவர்களாக இருந்தார்கள். இரவெல்லாம் கால் எடுக்க வணங்கிவிட்டு தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டபோது, அல்லாஹ்வின் தூதரே இப்படி சிரமப்படுகிறீர்களே, அப்போது சொன்ன வார்த்தை என்ன? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நன்றி விசுவாசமுள்ள ஒரு அடிமையாக நான் ஆக வேண்டாமா ஆயிஷா? அப்ப இந்த அப்து என்ற வார்த்தையை சொல்லும் போதே ரப்புக்கு முன்னால் முற்றிலுமாக சரணடைந்து அந்த உணர்வோடு அல்லாஹும்ம இன்னி அப்துக், நடுங்க வேண்டும் உள்ளங்கள் எல்லாம் எஜமானனுக்கு முன்னால் பேசுகிறோமே என்று. துவா இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பார், இப்படி சொரிவார், அப்புறம் இப்படி சொரிவார், அப்புறம் இந்த பக்கம் சொரிவார், அப்புறம் இந்த பக்கம் திரும்புவார், திடீர்னு செல்ஃபோன் எடுக்கும், அதையும் எடுத்து பேசிப்பார். இவர் துவா கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார். வேலைக்கு ஆகுமா இந்த துவா? எப்படி? துவா கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தலையில் கொஞ்சம் சொரியுறது, இடுப்பில் கொஞ்சம் சொரியுறது, கழுத்தில் கொஞ்சம் சொரியுறது, அப்புறம் பாக்கெட்டில் தூக்கி பார்த்துக்கிற வேண்டியது. அப்புறம் ஒன்று இருக்குது இந்த காலத்தில், என்னது முசீபத், என்னது முசீபத், அதை தூக்கி கொஞ்சம் பார்த்துக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவர் துவாவும் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார். அதனால தான் இந்த காலத்தில் பள்ளிவாசல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் படைப்பாளனை தொடர்பு கொள்ள வரும்போது படைப்பினங்களின் தொடர்பு எதற்கு ரொம்ப அழகான வார்த்தை தான் அது, எழுதி போட்டு வச்சுருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டிய வார்த்தை. படைப்பாளனை தொடர்பு கொள்ளும் போது படைப்பினங்களோடு தொடர்பு எதற்கு? நம்மளும் இந்த தாருல் ஆரம்பித்து பயான் செய்கிற காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியாவது ஒரு 4 செல்ஃபோன் அடிச்சிருது. மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அப்துக, அல்லாஹுவே நிச்சயமாக நான் உனது அடிமை. அப்படியே நின்று விட வேண்டியதுதான், நான் உனது அடிமை அல்லாஹ். அப்ப அடிமையின் விருப்பம் எதுவாக இருக்க வேண்டும்? எஜமானனின் விருப்பமாக இருக்க வேண்டும். அடிமையின் செயல் எதுவாக இருக்க வேண்டும்? எஜமானனின் கட்டளையாக இருக்க வேண்டும். அடிமை எதை செய்ய மாட்டான்? எஜமானனுக்கு எது பிடிக்காதோ அதை அடிமை செய்ய மாட்டான். அடிமை யாரை நேசிப்பான்? எஜமானன் யாரை நேசிப்பானோ அவரை அடிமையும் நேசிப்பான். அடிமை யாரை வெறுப்பான்? எஜமானன் யாரை வெறுப்பானோ அவனை அடிமையும் வெறுப்பான். அதுதான் நபியுடைய நிலை. தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும், தன்னை வளர்த்த சிறிய தந்தையாக தன்னை வளர்த்த அபு தாலிபாக இருந்தாலும், தனது உறவினர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் விஷயத்தில் யாரோடும் எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளாதவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அப்துக். பிறகு சொல்கிறார்கள் இப்னு அப்திக. எந்த அளவு தனக்கு பணிவை வரவழைக்கிறார்கள், எந்த அளவு தனது நஃப்ஸுக்கு பணிவை பற்றி உணர்த்துகிறார்கள், ரப்புடைய வல்லமையை உணர்த்துகிறார்கள். இப்னு அப்தி, அல்லாஹுவே நான் உனது அடிமையின் மகன், நான் உனது அடிமையின் மகன். கொஞ்சம் இந்த இடத்திலே நிறுத்தி நிதானித்து பாருங்கள். ஒரு இளவரசன் சொல்லும்போது எப்படி இருக்கும்? தனது தந்தை ஒரு பெரிய உலகத்தை ஆளக்கூடிய அரசனாக இருக்கின்ற நிலையிலே ஒரு இளவரசன் இதை கூறுவானே ஆனால்,
தனது தந்தை ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கும் நிலையில் இதை கூறுவானேயானால் பொருள் உணர்ந்து, எப்படி பொருள் உணர்ந்து இதை கூறுவானேயானால் அவனுடைய உள்ளம் நிச்சயம் சுத்தமடையும். பெருமைகளை விட்டு, அகம்பாவத்தை விட்டு, கர்வத்தை விட்டு, ஆணவத்தை விட்டு, பகட்டான எல்லா செயல்களை விட்டு நிச்சயம் தூய்மை பெறும். அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக், யா அல்லாஹ் உனது அடிமையின் மகன் நான், உனது அடிமை, உனது அடிமையின் மகன், இப்னு அமதிக்க உனது அடிமை பெண்ணுடைய மகன். அப்துன் ஆண் அடிமைக்கு சொல்லப்படும், அமத்துன் பெண் அடிமைக்கு. எனது நானும் உனக்கு அடிமை, எனது தாயும் தந்தையும் உனது அடிமைகள். அந்த அடிமைகளுக்கு பிறந்த அடிமை நான் உனக்கு முன்னால் வந்திருக்கிறேன் அல்லாஹ். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இல்லாமல் பேச மாட்டார்கள். அவர்கள் ரசூல் என்பதற்கு, அவர்கள் தூதர் என்பதற்கு கோடிக்கணக்கான ஆதாரங்களை சொல்லலாம், குர்ஆனிலிருந்து சொல்லலாம். அவர்களுடைய ஹதீஸ் ஒவ்வொன்றும், கொஞ்சம் நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க, ஃபித்னாவுடைய காலத்திலே நாம் இருக்கிறோம். அவர்களுடைய ஹதீஸ் ஒவ்வொன்றும் அவர்களை நபி என்று அறைகூவல் விடுக்கிறது. ஆனால் சிலருக்கு ஹதீஸுகள் சந்தேகத்தையே ஏற்படுத்தி கொண்டு நாளுக்கு நாள் ஹதீஸுகளை குறைத்து கொண்டு வெட்டி கொண்டே வருகிறார்கள். கடைசியிலே அவர்களுடைய கதை குரங்கு 2 பூனைக்கு இடையில ஆப்பத்தை பங்கு வச்ச கதையாக மாறப்போகுது. அந்த கதை தெரியுமா? ஒரு குரங்கு 2 பூனைக்கு இடையில ஆப்பத்தை பங்கு வச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. போட்டுச்சான், இந்த பக்கம் கூட இருந்துச்சான், இந்த பக்கம் குறைஞ்சிருந்துச்சான், கொஞ்சம் எடுத்து பிச்சு தின்னுச்சான். அப்போ இந்த பக்கம் அப்புறம் கூட்டினோடனே இதுலேருந்து எடுத்து தின்னுச்சான். கடைசியில் என்னாச்சு? அங்கே ஆப்பம் ஒன்றுமே கிடையாது. யஹூதி அந்த ஹதீஸை மறுக்கிறான், நசரானி இந்த ஹதீஸை மறுக்கிறான், தீக்கா இந்த ஹதீஸை மறுக்கிறான், அவன் இந்த ஹதீஸை மறுக்கிறான், அவனுக்கு இந்த ஹதீஸு புரியலை அப்படின்னு ஹதீஸை இவர் அப்படியே ஃபில்டர் பண்ணி வெட்டி 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 சுத்தம் பண்ணுறாராம். கடைசியில் என்ன கிடைக்கும் இருக்கு? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. உள்ளத்திலே சந்தேகங்களை தவிர, குழப்பங்களை தவிர எதுவுமே மிஞ்சாதுங்க. புரியுதா இல்லையா? இது ஒரு தனி மனிதரை பற்றி சொல்லவில்லை, அவரை சார்ந்திருக்கிற சமூகத்தார்கள் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை பற்றிய பேச்சல்லது, அந்த ஜமாத்தின் கொள்கையே இப்படி ஹதீஸுகளை மறுக்கும் பாணியிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இனம் காண வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி அல்லாஹ்விற்கு முன்னால் சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹ்விற்கு தெரியாது? சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் எதுக்குங்க துவா கேட்கணும், அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பெருமை பிடித்தவன், அகம்பாவக்காரன் என்று பொருள். புரியுதா இல்லையா? ஏன்னா என் தேவையெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. போ, இம்மையிலும் ஒன்றும் கிடையாது, மறுமையிலும் ஒன்றும் கிடையாது, கேவலத்திற்குரியவனாக இருப்பாய். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். அல்லாஹ் கூறுகிறான், பிரார்த்தனை கேளுங்கள், இறைஞ்சுங்கள், மன்றாடுங்கள், நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். எனது இபாதத்தை விட்டு யார் பெருமை அடிக்கிறார்களோ நரகத்தில் கேவலமாக நுழைவார்கள். எதை குறித்து அல்லாஹ் கூறுகிறான்? எதை குறித்து? துஆ கேட்காமல் இருப்பவர்களை குறித்து அல்லாஹ் கூறுகிறான். அப்ப அல்லாஹ்விற்கு தெரியுமே நம்மை பற்றி, அல்லாஹ்விற்கு தெரியுமே நம்மை பற்றி, அதை கூறித்தான் நாம் துஆ கேட்க வேண்டும் என்றால் ஆம், அப்படித்தான். எதற்காக கூறப்படுகிறது? கொஞ்சம் அப்படியே சில நபிமார்களின் பிரார்த்தனைக்குள் சென்று திரும்ப வருவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரி, கொஞ்சம் முன்னாடி போவோமே, நம்ம அத்தாட்ட. யார் நம்ம அத்தா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா,
முதலில் தனது நிலைமையை சொல்கிறார்கள், யா அல்லாஹ் நான் எனக்கு அநியாயம் இழைத்துக் கொண்டேன், என்னை மன்னி, என் மீது கருணை காட்டு என்று சொல்வதற்கு முன்னால் யா அல்லாஹ் நான் எனக்கு அநீதி இழைத்துக் கொண்டேன். அல்லாஹ்விற்கு முன்னால் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு தனது நிலையை விவரிக்கிறார்கள். அடுத்து நூஹ், ரப்பி இன்னி மக்லூப், ரப்பி இன்னி மக்லூப், இறைவா நான் தோற்றுவிட்டேன், நான் பலவீனப்பட்டு விட்டேன், இந்த மக்கள் என்னை வென்று விட்டார்கள், என்னை மிகைத்து விட்டார்கள், என்னை நசுக்கி விட்டார்கள், என்னை கல்லறிந்து கொல்ல முயற்சிக்கிறார்கள். ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், எனக்காக நீ உதவிக்கு வா அல்லாஹ். ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பி இன்னி வஹனல் அத்மு மின்னி வஷ்தஅலர் ரஅஸு ஷைபா, அல்லாஹ் எனது எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு விட்டன, எனது முடியெல்லாம் நரைத்து விட்டது, எனக்கு ஒரு குழந்தையை கொடு அல்லாஹ். இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராயி வகானத் இம்ரஅத்தி ஆகிரா ஃபஹப் லீ மின் லதுன்க வலியன் யரிசுனி வயரிசு மின் ஆலி யஅகூப் வஜ்அல்ஹு ரப்பி ரதியா. எப்படி சொல்கிறார்கள்? தனது பலவீனத்தை சொல்கிறார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால். யூனுஸ் நபி போய் மாட்டிக்கிட்டாங்க. எங்கே மாட்டினாங்க? எங்கேயும் போய் ரூமில் மாட்டினாங்கன்னு நினச்சிக்காதீங்க, மீன் வயிற்றிலே மாட்டிக்கொண்டார்கள். சரியான மாட்டுதல், அந்த மாதிரி உலகத்தில் யாருமே மாட்டியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி மாட்டிக்கொண்டார்கள். அங்கே என்ன செய்கிறார்கள்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். தன்னை பற்றி அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ் ரொம்ப பெரிய பாவி ஆயிட்ட அல்லாஹ், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன். வஅய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூபை நினைத்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் அப்படி ஒரு நோய் எவருக்கும் ஏற்பட்டதில்லை. அவர் சொல்கிறார், அன்னி மஸ்ஸனிய துர், யா அல்லாஹ் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப சிரமத்திலே இருக்கிறேன், எல்லா நோய்களும் என்னை தீண்டிவிட்டன, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். அப்ப நபிமார்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு சில உதாரணங்கள். குர்ஆனை நீங்கள் திறந்து படிக்கும்போது இன்னும் நிறைய உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். அங்கே அந்த நபிமார்கள் தங்களை பற்றி அல்லாஹ்விற்கு முன்னால் தனது பலவீனத்தை பற்றி, தனது இயலாமையை பற்றி, தனது தேவையை பற்றி, தனது நிலைமையை பற்றி கூறிவிட்டு அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்பதை பார்க்கிறோம். எதற்காக வேண்டி? நமது நிலைமை அல்லாஹ்விற்கு தெரியாது என்பதற்காக அல்ல. இப்ராஹிம் நபி சொன்னதை பாருங்கள், ரப்பனா இன்னக தஅலமு மா நுக்ஃபி வ மா நுஅலின் வ மா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை. அல்லாஹ்விடத்திலே குழந்தையை கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எனது வயோதிகத்திலும் எனக்கு குழந்தையை கொடுத்தானே, இஸ்ஹாக்கை கொடுத்தானே, இஸ்மாயிலை கொடுத்தானே என்றெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, என்னை தொழுகையில் நிலைநிறுத்தக்கூடியவனாக ஆக்கு, எனது குடும்பத்திலும் அப்படி ஆக்கு என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், ரப்பனா இன்னக தஅலம் மா நுக்ஃபி வ மா நுஅலின் வ மா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை. யா அல்லாஹ் நாங்கள் மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் உனக்கு நிச்சயமாக அது தெரியும். நிச்சயமாக வானம் பூமியில் மறைந்தது எதுவும் உனக்கு கிடையாது. அப்படி இருக்க இந்த துஆவிலே நாம் எதற்காக இப்படி சொல்கிறோம் என்றால், துஆ கேட்பவரிடத்திலே பணிவின் உச்சநிலை ஏற்பட வேண்டும். இறைஞ்சுதலின் உச்சநிலை, தான் முழுமையாக பலவீனமானவன், தேவை உள்ளவன், கதியற்றவன் என்பதை அவன் உணர வேண்டும். அதை தனது நஃப்ஸுக்கு நினைவுபடுத்தும் விதமாக அதை அல்லாஹ்விற்கு முன்னால் நான் ஒப்புக்கொள்கிறேன். இக்ரார். எப்படி? இக்ரார், யா அல்லாஹ் நான் இதை ஒப்புக்கொள்கிறேன்,
நான் அடிமை என்பதை ஒப்புக்கொள்கிறேன், தேவை உள்ளவன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன், நான் பலவீனமானவன், கதியற்றவன், உனது அருள் இல்லாமல் என்னால் எதையும் சமாளிக்க முடியாது, செய்ய முடியாது என்பதை நான் உனக்கு முன்னால் பணிவோடு ஒப்புக்கொள்கிறேன் என்று. இது என்ன? ஒரு இக்ரார், ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அல்லாஹ்விற்கு முன்னால் தனக்கு நினைவூட்டும் விதமாக. அப்ப இந்த பணிவோடு எந்த பிரார்த்தனை கேட்கப்படுகிறதோ அந்த பிரார்த்தனை தான் பதிலளிக்கப்படுவதற்கு மிக நெருக்கமானது. அப்ப நமது பிரார்த்தனைகள் அதற்குரிய பதில் தாமதமாக வருகிறது என்றால் அதற்கு காரணங்களை பட்டியல் போட்டால் அதிலே ஒரு காரணம் என்ன? அந்த துஆவிலே அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வேண்டிய அளவு பணிதல் இருந்திருக்காது. அப்படி பணிந்து இறைஞ்சி பலவீனப்பட்டு கேட்டிருந்தால் நிச்சயம் அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஏனென்றால் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. திக்கற்றவன், கதியற்றவன், நிர்பந்தத்திற்குள்ளானவன், அவன் அழைக்கும் போது அவனுக்கு என்னை தவிர பதிலளிப்பவன் யார் இருக்கிறான்? திக்கற்றவன் தெரியுதா? உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது திக்கற்றவர், கதியற்றவர், அவருக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல இன்னொரு உதாரணம் பாருங்க. நடு கடல்ல மாட்டிக்கிட்டான். ஒரு தோணியில் போகிறான், ஏதோ ஒரு போட்டில் போய் உடஞ்சி போய் எல்லாம் காணா போயிடுறாங்க. ஆளுங்க யாருமே தெரியல, இருட்டு, ராத்திரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு உடஞ்ச பலகையை பிடிச்சிக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கு நிலைமை. இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு பேர் தான் அல் முல்தர். ஏதாவது உதவியை எதிர்பார்க்க முடியுமா மனிதர்களிடத்திலிருந்து, படைப்புகளிடத்திலிருந்து? ஒருத்தன் காட்டுக்கு போனால் இருட்டாயிருச்சு, மிருகங்களுடைய சப்தம், மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கிறான். இறங்குறதா, மேலேயே உட்காந்துருக்கிறதா? மேலே உட்காந்துருந்தா பாம்பு வந்துருமா, கீழே இறங்கினா மிருகம் வந்துருமா, எங்கே போகிறது, பள்ளமா மேடான்னு தெரியாமல் இருக்கிறான் பாருங்க. திக்கற்றவன், கதியற்றவன், அந்த மாதிரி ஒரு நிலை. அப்போ அந்த நிலையில் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்க. அப்போ அந்த நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் நமது உள்ளத்தை. அதான் அப்போ கிளம்புது பாருங்க துவா. அப்போ கிளம்புது பாருங்க துவா. நேராக வானத்தின் கதவை தட்டி கொண்டே இருக்கும், திறக்கப்பட்டு விடும் கதவுகள் அதற்காக. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை நீ பயந்து கொள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனஸ் ஸமாஇ ஹிஜாபுன், அதற்கும் வானத்திற்கும் இடையிலே ஒரு திரை இருப்பதில்லை. அப்ப அந்த பணிவுக்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்கிறார்கள். சரி கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து ஹதீஸினுடைய துவா நீண்டு வருகிறது. அதை சொல்வதற்கு முன்னால் ஆரம்பத்திலே இதை சொல்லிக் கொள்கிறேன். இந்த அளவு அடியான் அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து விட்டாலே போதும், அவனது கவலைகள் எல்லாம் பஞ்சா பறந்துவிடும். சுப்ஹானல்லாஹ், தவக்குல் வந்துவிடும். அல்லாஹும்ம இன்னி அப்துக்க இப்னு அப்திக்க இப்னு அமதிக். அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வை கொண்டு அப்படியே திருப்தி அடைந்துவிடும். தனது மௌலாவின் பக்கம் அவன் சார்ந்து விட அப்படியே தனது ரப்பின் பக்கம், தனது மௌலாவின் பக்கம் அவன் அப்படியே தன்னை அணைத்து கொள்ள ஒரு பச்சிலம் குழந்தையை அழுது கொண்டு, அல்லது தனது தாயை இழந்துவிட்டு தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில், அழுது கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த தாய் அந்த குழந்தையை தேடி வந்து அதை அணைத்து, அதை அள்ளி தூக்கி தனது நெஞ்சிலே அணைத்து அந்த குழந்தையை தட்டி கொடுக்கும் போது அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற, எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க, எவ்வளவு அந்த குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கும். தனது அந்த குழந்தையை தட்டி கொடுக்கும் போது, தழுவும் போது, முத்தமிடும் போது அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற ஒரு பெரிய அந்த மன ஆறுதலை போன்று, அல்லது அதைவிட மிகப்பெரிய ஆறுதலை பெறுவான் அடியான் எப்போது அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து அவனை தன்னுடைய எஜமானனாகவும் தன்னை அவனுடைய அப்தாகவும் இக்ரார் செய்யும் போது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.
நான் சொல்றது புரியுதா? புரிய முயற்சி செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் நாசியதி பியதிக், நாசியதி பியதிக். அடுத்த வார்த்தை, யா அல்லாஹ், என் இந்த உச்சி முடி இருக்குல்ல, முன்னாடி இந்த பக்கம் முடி பிடிச்சி இழுக்கிறாங்களே, இந்த நெற்றி முடி இந்த சைடு உள்ளது, நாசியதி பியதிக், எனது நெற்றி முடி உன் கரத்திலே இருக்கிறது. நீ எப்படி நாடுவாயோ அப்படி என்னை நீ புரட்டி எடுக்கலாம். எப்படி நீ நாடுவாயோ அப்படி நீ என்னை புரட்டி எடுக்கலாம். முழுமையாக நான் உனது கட்டுப்பாட்டுக்குள், உனது கண்ட்ரோலில் இருக்கிறேன். நாசியதி பியதிக். இது கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அதிகமான ஒரு பலவீனத்தை, ஒரு இயலாமையை, தனது அடிமைத்தனத்தை உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை இது. பொதுவா முடிய பிடிச்சி இழுத்து அடிச்சான்னு சொல்லுவாங்க. எதை வேணாலும் பிடி, முடிய மட்டும் பிடிச்சிடாது, தலையில மட்டும் கை வச்சிடாது பாரு வீரன் பேசும்போது. என்ன அர்த்தம்? மனிதனுடைய இந்த தலை என்பது ஒரு கண்ணியமான ஒன்று, அதில் முடி என்பது அது ஒரு கண்ணியம். முடியை பிடிச்சி இழுத்தான். இந்த புருஷன் மனைவி கணவன் மனைவி சண்டையில் பார்த்தீங்கன்னா முடியை பிடிச்சி அடித்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அடிச்சிடாதீங்க தயவு செய்து. என்ன அப்படிலாம் அடிக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் சின்ன மிஸ்வா குச்சி வச்சுக்கிட்டு அடிங்க. ஹஜ்ரத் அப்படிலாம் அடித்தா எங்கள் வீட்டில் வேலை செய்யாது ஹஜ்ரத், அந்த மாதிரிலாம் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி ஆக்காதீங்க. அவர்களும் அப்படி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஆக்காமல் இருக்கட்டும், நீங்களும் அப்படி ஒரு சூழ்நிலையை ஆக்காதீங்க. அப்போ ரொம்ப அடிச்சே வளர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சொரணையே இல்லாமல் போயிடும். பார்வையிலேயே மிரண்டு விட வேண்டும். அப்படிங்க பார்த்தாலே முடிஞ்சு போச்சாங்க, அவ்வளோதான். நாசியதி பியதிக், எனது உச்சி முடி உன் கரத்திலே இருக்கிறது. என் உச்சி முடி உன் கரத்திலே இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யா அல்லாஹ், நான் உனக்கு முன்னால் முற்றிலுமாக இயலாமல் ஆகிவிட்ட, உனக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கண்ணியம் மரியாதை அனைத்தையும் உனக்கு முன்னால் அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்ட ஒரு அடிமையா அல்லாஹ். நாசியதி பியதிக், என் தலை முடி, என் உச்சி முடி உன் கையில் இருக்கு, நீ இழுக்கிறிய, எங்க இழுக்கிறியோ அந்த பக்கம் நான். நாசியதி பியதிக். ரொம்ப பெரிய பணிவை அல்லாஹ்விற்கு முன்னால் சமர்ப்பிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சமர்ப்பிக்கிற பணிவுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்க்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்லுங்க, ரப்புக்கு முன்னாடி, யா அல்லாஹ், எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு, எனக்கு அறிவு இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு படிப்பு இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு கல்வி இல்லாமல் இருந்துச்சு. யா அல்லாஹ், நான் கஷ்டப்பட்ட சிரமப்பட்ட, உங்களது வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏற்பட்ட அத்தனை சிரமமான, கஷ்டமான, பிரச்சனையான, துன்பமான, துயரமான, திக்கற்ற எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்விற்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு சொல்லுங்கள். ரப்பு பெருமைப்படட்டும், ரப்பு பெருமைப்படட்டும், மகிழ்ச்சி அடையட்டும் நம்மை கொண்டு. வழக்குகளை பார்த்து சொல்வான், பார்த்தீங்களா என் அடியான் எதையுமே மறக்கல பாருங்க, அவனுக்கு நான் செய்த அத்தனை உபகாரங்களையும் நினைவு கூறுகிறான் பாருங்கள். அப்பதான் அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த தன்மையை நாம் அடைய முடியும். சில பேருக்கு புரியவே புரியாது. பொதுவாகவே ஹதீஸ் புரிகிறதே கிடையாது. இப்போ ரொம்ப பேருக்கு இன்னும் கொஞ்ச நாளையில் குரானும் புரியாமல் போயிடும். 7 கூட்டத்தார்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசுடைய நிலையிலே இருப்பார்கள் என்று சொல்லும்போது, அல்லாஹுவை தனிமையிலே திக்ர் நினைவு கூர்ந்து ஃபஃபாதத் ஐனாஹு, அவனது 2 கண்களும் ஒரு நீர்வீழ்ச்சியாக பீரிட்டு கண்ணீரை வெளிப்படுத்தின. ஃபைதான் ஃபாத யஃபீது, அதுக்கு ஒரு 2-3 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்ன? ஃபாத யஃபீது ஃபைதான் அப்படின்னு சொன்னா நீர்வீழ்ச்சி வேகமா வந்து உழுவுது பாருங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபைதான், ஃபாத யஃபீதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம், கடுமையான அடைமழை பொழிந்து ஆற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுது பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபைதான் என்று சொல்வார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை தனிமையிலே நினைவு கூர்ந்து அவனுடைய 2 கண்களும் அழுதன என்று சொல்லவில்லை. அழுவது என்பதற்கு அரபியிலே புகா அல்லது தமஅ, கண்ணீர் சொட்டுகளை சிந்தின, தமஅ பகா, இந்த வார்த்தையா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? ஃபாலத், படியே நீர்வீழ்ச்சியிலிருந்து தண்ணீர் கொட 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 கொடன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அவனுடைய கண்ணீரில் இருந்து அழுகை கொட்ட வேண்டும் கொட்ட வேண்டும் கொட்ட வேண்டும். எந்த அளவு கொட்ட வேண்டும்? அவனது தாடி நனைய வேண்டும், அவனது நெஞ்சு நனைய வேண்டும், அவனது சட்டை நனைய வேண்டும், அவனது கால்கள் ஈரமாக வேண்டும். அதாங்க அழுகை. அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அப்படித்தான், புரியல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அன்னை ஆயிஷா நபி அவர்களின் அழுகையை அப்படித்தான் வர்ணிக்கிறார்கள். அப்ப நாசியதி பியதிக், என் உச்சி முடி உனது கையிலே இருக்கிறது. அது போன்று அல்லாஹ்விற்கு முன்னால் நமது பலவீனங்களை சொல்ல வேண்டும். மா வின் ஃபிய ஹுக்முக், உனது தீர்ப்பு என்னில் முற்றிலும் செல்லுபடியானது. மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கதாஉக், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏனென்றால் நம்மில் பலர் அல்லாஹுவை திருப்திப்படாத காரணத்தால் அல்லாஹுவும் அவர்களை கொண்டு திருப்தி அடைவதில்லை. முதலில் நீ அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடை, பிறகு அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைவான். இவர் அல்லாஹ்வை ஏசிக்கிட்டே இருப்பாராம், அல்லாஹ் இவர் மேலே பிரியம் காட்டிக்கிட்டே இருக்கணுமா? என்ன பாய், நல்ல ஒரு ட்ரேடா இருக்கு, இது ஒரு ட்ரேடா, இது ஒரு ஒப்பந்தமா, இது என்ன அக்ரிமெண்ட் இது? நீ எவ்வளவு கேவலமான தேவை உள்ள ஒரு ஃபக்கீர் சானின்னு, நீ அல்லாஹ்வை கொண்டு முதலில் திருப்தி அடை, அவனை சிறந்த எஜமானனாக நீ ஏற்றுக்கொள், அவன் உன்னை சிறந்த அப்தாக ஏற்றுக்கொள்வான். நீ அவனை யோசிக்கிட்டே இருக்கிற, அவனை திட்டிக்கிட்டே இருக்கிற, அவனுடைய எந்த செயலையும் நீ பொருந்தி கொள்ள தயாரில்லை, ஆனால் அல்லாஹ் மட்டும் இவருக்கு எப்போதும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? எப்படிப்பட்ட முரண்பாடான ஒரு நிலை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் பாருங்கள். அத்லுன் ஃபிய கதாஉக், உனது முடிவு, உனது தீர்ப்பின் முடிவு எல்லாம் என் விஷயத்திலே நீதமானது. அல்லாஹ், என் அல்லாஹ்வுக்கு யாருமே கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? யாரு? நம்ம வீட்டு அம்மாக்கள். வேற யாருமே கிடைக்கலையா? இந்த தெருவில் யாருமே இல்லையா? இந்த ஊர்ல யாருமே இல்லையா? நான் தான் மாட்டினா? யார் அம்பி என்ன ஆசை பார்த்தீங்களா? ஊருக்கெல்லாம் முசீபத்து வரணுமா, இவங்க மட்டும் சேஃப்டியாக பத்திரமா இருக்கணுமா? அதான அர்த்தம் அதுக்கு. இப்படி வீட்டில் ஏதாவது ஒரு மௌத்து, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா பெண்கள் சொல்கிற வார்த்தை என்ன? அல்லாஹ்வுக்கு என்ன தவிர யாருமே கிடைக்கலையான்னு இருக்கு. பெரும்பாலான பெண்கள் இருக்கிறார்களே இந்த விஷயத்தில் ரொம்ப பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க. அதனால தான் சின்ன வயசுலேருந்தே தர்பியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கல்புக்கு, இல்லைன்னா முடிஞ்சு. அப்ப அத்லுன் ஃபிய கதாஉக், அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய அத்தனை விதிகளின் வந்த முடிவுகளை அடியான் தனக்கு நீதமானது. அல்லாஹ் என்னை இங்கே வைத்திருக்கிறானா, இது எனக்கு சரியானது. அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தானா, அது சரியானது. அல்லாஹ் என்னிடமிருந்து இதை எடுத்துக்கொண்டானா, அது சரியானது. அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ், எதை என்னிடமிருந்து எடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ். அத்லுன் ஃபிய கதாஉக், சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அளவு அல்லாஹ்விற்கு முன்னால் அவனை போற்றி புகழ்ந்து, எதன் மூலமாக? தன்னை தாழ்த்தி கொண்டு. அப்ப தன்னை தாழ்த்துவதிலே அல்லாஹ்வை புகழ்வது இருக்கிறது. புரிஞ்சா இல்லையா? புரியல. நீ உனது பலவீனத்தை அல்லாஹ்விற்கு முன்னால், உனது இயலாமையை நீ சொல்லும் போது அங்கே நீ என்ன செய்கிறாய்? ஒன்றை தான் பேசுகிறேன், பயன் பண்ண நினைக்காத. தமிழ் தெரியுமா? இப்போ நீ அல்லாஹ்வுக்கு முன்னாடி சொல்கிற, யா அல்லாஹ் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு, அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் உனக்கு எல்லாமே தெரியும்னு அர்த்தம். நீ அல்லாஹ்வுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு யா அல்லாஹ் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்?
யா அல்லாஹ் உன்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். யா அல்லாஹ் நான் ரொம்ப கேவலமானவன், அப்ப என்ன அர்த்தம்? நீ ரொம்ப கண்ணியமானவன், சரியா? அப்ப இங்க சொல்லும் பொழுது யா அல்லாஹ் நான் உனது அடிமை என்று சொல்லும்போது என்ன வார்த்தை அங்க இருக்கிறது? யா அல்லாஹ் நீ எனது எஜமானன். அப்ப இவ்வளவெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அடுத்து பாருங்க, மேற் சொன்னதிலே மறைவான புகழ்ச்சி, அதாவது பயந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நின்று எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் தீர்ப்பு நாளின் அதிபதியின் அப்படியே சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு நமக்கும் அப்படியே உறவு அப்படியே கொண்டு வந்துட்டு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அந்த அல்லாஹ் உனக்கு முன்னாடி தாண்டா நான் இருக்கிறேன், நான் உன்னை தாண்டா வணங்குறேன், உன்னிடத்தில் தான் உதவி தேடுவேன். எப்படி முன்னாடி வரோம் பார்த்தீங்களா? முதல்ல அல்லாஹ்வை படற்கையிலே வைத்து அவன் என்று அல்லாஹ்வே அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு அப்படியே சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். ஆனால் சொல்றது எப்படி சொல்றான்? அவனை மூன்றாவது ஆளாக வைத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படியே சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் ஏற்பட்ட உடனே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை வணங்குகிறேன், உன்னிடம் உதவி தேடுகிறேன். புரிஞ்சுச்சா? புரியல? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயாச்சு, அல்லாட்ட அப்படியே பேசி நின்று ஃப்ரெண்ட்ஷிப் ஆயாச்சு. இங்கே பாருங்க, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நின்று தனது அடிமைத்தனத்தை தனது பலவீனத்தெல்லாம் சொல்லிட்டு இப்போ அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள். அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக. அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எந்த அவுலியாவின் பொருட்டும் தேவையில்லை, அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எந்த நபியின் பொருட்டும் தேவையில்லை, அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எந்த மகானின் பொருட்டும் தேவையில்லை, எவருடைய தயவும் தேவையில்லை அல்லாஹ்வுடைய தயவை தவிர. புரியுதா? அல்லாஹ்வை அவனது பெயரை கொண்டு அவனது புகழை கொண்டு அவனது அருளை கொண்டு அழைத்து கேளுங்கள். அல்லாஹும் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக. அஸ்அலுக நான் கேட்கிறேன் அல்லாஹ், யாரிடத்திலே? உன்னிடத்திலே கேட்கிறேன். பிகுல்லி இஸ்மின் ஒவ்வொரு பெயரை கொண்டு. எந்த பெயர்? ஹுவ லக உனக்கு சொந்தமான பெயரை கொண்டு. சம்மைத பிஹி நஃப்ஸக அந்த பெயரை நீ உனக்கென சூட்டிக் கொண்டாய். உனக்கென நீ சூட்டிக் கொண்ட அத்தனை பெயர்களை கொண்டும் ரப்பே உன்னை அழைத்து கேட்கிறேன். அல்லாஹ் அக்பர். ஏன் நம்மால் அறிய முடியுமா அல்லாஹ்விற்கு எத்தனை திருப்பெயர்கள் என்று? நிச்சயமாக அறிய முடியாது. அந்த பெயர்களை எல்லாம் நம்மால் சொல்ல முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த விஷயத்தில் உட்பட்டவர்கள் தான். வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. அதில் யாரும் அடங்குவார்கள்? யாரும் அடங்குவார்கள்? யாரும் அடங்குவார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. கல்வியில் அற்ப அளவை தவிர உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. யாரும் அடங்குவார்கள்? எல்லா நபிமார்களும் அடங்குவார்கள், அத்தனை நபிமார்களும் அடங்குவார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அவர்களும் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசியில் பேசிக்கிட்டு திரும்பி போகும் பொழுது அந்த அறிவிப்பில் என்ன வருகிறது? அங்கே ஒரு சின்ன ஒரு குருவி அந்த பெரிய ஆற்றிலே அப்படி தன்னுடைய அழகை அப்படி குத்தி எடுக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், மூசா அதோ பார், அதோ பார். அந்த சிறிய பறவை தனது அழகை அந்த கடல் போன்ற ஆற்றிலே நனைத்து எடுக்கும் போது அதனுடைய அழகின் நுனியிலே எவ்வளவு தண்ணீர் ஒட்டி இருக்கும் மூசா. அவ்வளவுதான் எனது இல்மும் உனது இல்மும் அல்லாஹ்வுடைய இல்மிலே. அவ்வளவுதான் எனது இல்மும் உனது இல்மும் அல்லாஹ்வின் இல்மிலே. அல்லாஹ்
قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا لو أن ما في الأرض من شجرة أقلام والبحر يمده من بعده 7 أبحر ما نفدت كلمات الله. சூரா கஹ்ஃபுடைய கடைசி வசனத்தையும் சூரா லுக்மானுடைய வசனத்தையும் படித்து பாருங்கள். பூமியில் உள்ள அத்தனை மரங்களும் எழுதுகோள்களாக மாற்றப்பட்டு ஒரு கடலுக்கு பின்னால் ஒரு கடலாக 7 கடல்களையும் மையாக மாற்றினாலும் அல்லாஹுடைய இல்மை எழுதி முடிக்க முடியாது. அப்ப அல்லாஹுடைய பெயர்கள் அதிலே எவ்வளவு இருக்கும் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்வை எப்படி புகழ்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ் உனக்கென நீ வைத்துக்கொண்ட அத்தனை பெயர்களையும் கூறி புகழ்ந்து துதித்து அவற்றை உனக்கு நீ சூட்டி மகிழ்வதைப் போல அவற்றையெல்லாம் உனக்கு உரித்தாக்கி நான் கேட்கிறேன் யா அல்லாஹ். அந்த பெயர்களின் பொருட்டால் கேட்கிறேன் அல்லாஹ், அந்த பெயர்களின் பரக்கத்தால் கேட்கிறேன் அல்லாஹ். யாருடைய பரக்கத்தாலையும் கேட்க முடியாதுங்க. அல்லாஹ்விடம் அவனுடைய பரக்கத்தை கொண்டு கேளுங்கள். தபாரகஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். ரப்புடைய பெயர் மட்டும்தான் பரக்கத் பொருந்தியது, வேற யாருடைய பெயருக்கும் சொல்ல முடியாது. இன்னைக்கு பேருக்கு பின்னாடி தாமத் பரக்காத்துன்னு எழுதிப்பாங்க. என்ன எழுதிப்பாங்க? தாமத் பரக்காத்துகும். இவங்கெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உன் பரக்காத்து ஃபுலான் ஃபுலான் தான் சொல்லணும், அவங்க பரக்காத்துக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க பரக்கத்து எங்கே இருக்குங்கிறாங்க? அவர்கள் நம்புகிற மனிதர்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஹஸ்ரத்து பரக்கத்துங்க எல்லாமே எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? எல்லாமே எங்களுக்கு ஹஸ்ரத்து பரக்கத்தான. ஹஸ்ரத்து பார்வை பட்டதுக்கு பிறகு தான் எங்களுக்கு கடையே வியாபாரமே அப்படியே பிச்சுக்கிட்டு அடிக்குதுல. செங்கல் போய் கொண்டு வராருங்க. எங்கள் வீடு கட்டுறதுக்கு செங்கல் 400-500 கிலோமீட்டர் போய் பாபா ஓதி கொடுத்தாராம். இல்லை செங்கல்ல ஓதி கொடுத்தாரா கொண்டாந்து வைக்கிறாங்க கதை. எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்கள். தமாஷ் செய்கிறதுக்கு சொல்லலை, எப்படி நம்பிக்கை. பெரியார் கொடுத்த காசு 10 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே அலைவார், பர்ஸில் வச்சுக்கிட்டே அலைவார். இல்லை சகோதரி, நபிமார்கள் பயன்படுத்திய நபிமார்களுடைய பொருட்களை தவிர வேறு எவற்றையும் சேர்த்து சேமித்து வைப்பதற்கு எந்த விதமான அனுமதியுமே நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? அதையும் நபிமார்களுடைய பொருளை வைக்கும்போது கூட அதிலும் பல கண்டிஷன் இருக்கு. இன்னைக்கு பெரிய பிரச்சனை இன்னைக்கு என்னன்னு சொன்னால், காஷ்மீரில் ஒரு முடி இருக்கான், அப்புறம் எங்கே ஒரு முடி இருக்கான், இங்கே பரங்கிப்பேட்டையில் கூட பரங்கி மலையில் ஒரு முடி இருக்கும்பாங்க. என்ன முடி? ரசூல் சட்டையா ஏதோ ஒன்று. இது எதுக்குமே சனது கிடையாதுங்க, புரியுதா? எதுக்குமே ஆதாரம் ப்ரூஃப் கிடையாது, சும்மா அள்ளி விட வேண்டியதான். திருவல்லிக்கேணியில் இருக்கா? சுபான ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அல்லாஹ் இவ்வளோ பக்கத்தில் இருந்து தெரியாம போச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ யாருடைய பொருட்டால் கேட்க வேண்டும்? அல்லாஹுவின் பொருட்டால், அல்லாஹுவின் பெயர்களின் பொருட்டால். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹுவிற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன, அவற்றை கூறி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அவற்றை கூறி அல்லாஹ்வை அழையுங்கள். அவு அன்ஸல்தஹு ஃபீ கிதாபி. அல்லது இன்னும் அந்த பெயரை உனது புத்தகத்திலே நீ குறிப்பிட்டிருக்கிறாய், உனது வேதத்திலே அந்த பெயரை நீ இறக்கி இருக்கிறாய், குர்ஆனில் இருப்பதை போன்று. அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் அலீம் அல் ஹபீர். அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக். உனது வேதத்தில் இல்லை என்றாலும் உனது அடியார்களில் ஒருவருக்கு நீ அதை கற்றுக் கொடுத்திருக்கலாம், நபிமார்களைப் போல. புரியுதுங்களா? நபிமார்கள் தான் இந்த விஷயத்துக்கு தகுதியானவங்க. அல்லாஹ் எனக்கு ஸ்பெஷலாக கற்றுக் கொடுத்தானு எவனும் சொல்ல முடியாது, சொன்னால் அப்புறம் பிரச்சனையாக இருக்கும். புரியுதுங்களா? நமக்கு என்ன, நமக்கு குர்ஆன், நமக்கு ஹதீஸ், அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற அந்த புரியுதல் தான். அதுக்கு மேலே தனியாக ஸ்பெஷலாக எனக்கு ஏதாவது சொந்தம்னு சொன்னால் ஒருத்தன் அவன் மகா பொய்யன் என்று புரிந்து கொள்ளுங்கள். அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக். இங்கே கூட பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் இந்த ஹபீபை விடவா அல்லாஹ்விடத்திலே ஒரு நெருக்கமானவர். ஒரு
பாசத்திற்கும் ஒரு நெருக்கத்திற்கும் உரியவர்கள் இருக்கிறார்கள். தன்னை சொன்னார்களா? எப்படிப்பட்ட பணிவு பாருங்கள். நமக்கு கொஞ்சம் வந்தோடனே காலர் தூக்கிக்குது, கழுத்து தூக்கிக்குது, உட்கார முடியல, நிற்க முடியல. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன் வலா ஃபக்ர். முன்னோர் பின்னோர் அனைவரின் இல்மும் எனக்கு கொடுக்கப்பட்டது, தற்பெருமை இல்லை. அன சய்யிது உல்தி ஆதம், நான் ஆதமின் சந்ததிகளுடைய தலைவனாக இருக்கிறேன். லா ஃபக்ர், எனக்கு பெருமை இல்லை. ஒன்றும் இல்லைங்க. சும்மா இதில் ஒரு நாளில் ஒன்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதில் ஒரு அதுவும் பொது சொத்தில் பள்ளிவாசல் கட்டி, எப்படி புரியல நான் சொல்கிறது? ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் உதாரணத்துக்கு வச்சுக்கங்களேன். சரி, அவ்வளோ கூட ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு இடத்துல, அதுவும் பொது சொத்தில் காசு, பொதுமக்கள்கிட்ட காசு வாங்கி ஒரு பள்ளிவாசலை கட்டி அதுக்கு 4 பேர் சேர்ந்து சரி போயிட்டு போகிறாரு அப்படின்னு இவரை தலைவர் ஆக்கிட்டா, அப்பா பார்க்கணுமே. பட்டம் கூட அவ்வளோ உயரத்தில் பறக்காதுங்க மெட்ராஸ் மெரினா பீச்சில். என்ன அந்த மாதிரி ஆளு தென்னாவட்டா, நான் கதர் சட்டா, ஆச்சு ஊச்சி, இமாமாவது கிமாமாவது, மோதினாவது கித்தினாவது, யார் டேங்கப்பா பந்தாவை பார்க்கணுமே. சும்மா பள்ளிக்கு வரமாட்டார், வந்தால் கீழே உட்கார மாட்டார், சேரில் தான் உட்காரவர். வந்தவொடனே மோதினார் போய் ஃபேனை ஓடி போய் போட்டுடணும், கால் மேலே கால் போட்டுப்பார், இமாம் சாப் அப்படின்னு தான் சொல்லுவார். என்னங்க யாரையும் மதிக்க மாட்டார். என்னங்க என்னாச்சுங்க? ஒரு 4 செவத்துக்கு, அதுவும் பொது சொத்தில் வாங்கின பள்ளிவாசலுக்கு இவரை தலைவர் அப்படின்னு ஆக்கிட்டா போதும். எப்படி இவரை முத்தவல்லின்னு ஆக்கிட்டா போதும், அப்புறம் பார்க்கணுமே. தரையிலே நடக்க மாட்டாருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமை அடிப்பவனை விட கேவலமானவன் அல்லாஹ்வின் பார்வையில் எவனும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே ஒரு சிறு சிறு எறும்புகளைப் போல உங்கள் கால்களில் மிதிப்படுகிற, உங்கள் கால்களால் நசுங்கி சாவுகிற சிறு சிறு எறும்புகளைப் போல மஹ்ஷரிலே பெருமை அடித்துக் கொண்டவர்கள் எழுப்பப்படுவார்கள், இருப்பார்கள். மக்களெல்லாம் நச்சுக்கிட்டு போவாங்க. எல்லாம் எப்படி ஆக்கியிருப்பாங்க நிலைமையா? புரியல சொல்கிறது. எனக்கு வேறு சந்தேகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் பயான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அது என்னமோ கரெக்டு தான். என்ன செஞ்சுட்டு போவாங்க? நசுக்கிட்டு போவான், மிதிச்சுக்கிட்டு போவான். ரொம்ப கெத்தாக இருந்தீல, யாரும் இடித்தா என்ன இடிச்சிட்டியா? எப்படி இவர் கார் வந்தால் ரோட்டில் எவனுமே நடக்கக்கூடாதுங்க, அங்கேருந்து ஆர்ன் அடிச்சுட்டு வருவான், காது செவிடா போகிற மாதிரி. நான் பெருமைங்கிறீங்க. எதுவுமே இவர் வந்தால் யாரும் குறுக்க வரக்கூடாது. இவர் கடையில் போய் நின்னா உடனே எல்லாரும் திரும்ப கியூ ரிவேஸில் போயிடணும். இவர் தான் முதல்ல நிற்கணும். எங்கேயுமே கியூவில் நிற்க மாட்டார். எங்கேயுமே எதுவுமே இவருக்கு தாமதம் ஆகிடக்கூடாது. உடனே அல்லாஹ், என்ன கேவலமான நிலைமை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமை அடிப்பவர்கள் மஹ்ஷரிலே எப்படி எழுப்பப்படுவார்கள்? கஅம்சாலி துர், சும்மா அப்படியே காலில் மிதிப்பட்டு சாவும் பாருங்க, சின்ன 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 அந்த மாதிரி இருப்பாங்களாம். எல்லாம் ஏறி ஏறி மிதிக்க வேண்டியது தான். யாரையெல்லாம் மிதிக்கணுமோ அங்கே மிதிச்சு. எப்படி உங்கள் ஊரில் இப்போ யாரெல்லாம் நீங்கள் மிதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே மிதிச்சுங்க. உனது அடியார்களில் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கலாம். ரசூல் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். அல்லது உனக்கென நீ மறைத்து வைத்திருக்கும் மறைவான இல்மிலே அதை நீ விசேஷமாக சிறப்பாக வைத்திருக்கலாம், வேற யாருக்கும் கற்றுக் கொடுக்காம. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? இல்முல் கைப் என்ற மறைவான அந்த இல்ம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அதிலிருந்து அல்லாஹ் நாடிய அளவைத்தான் அவனுடைய அடியார்களுக்கு, தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானே தவிர அத்தனையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விடவில்லை. எனவே அல்லாஹ்வின் அடியார்களில் எவரையோ, அது மலக்கையோ நபியையோ, இல்முல் கைப் உடையவர் என்று நம்பினால் அது இறை நிராகரிப்பாக, குஃப்ராக ஆகிவிடும். இப்போ கொஞ்சம் அப்படியே ஹதீஸை ஒருங்கிணைச்சு கொண்டு வருவோம். சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னிடத்திலே நான் கேட்கிறேன்,
உனக்கென நீ சூட்டிக்கொண்ட அத்தனை பெயர்களையும் கூறி, அல்லது அந்த பெயர்களை நீ உனது வேதத்தில் இறக்கி இருக்கலாம், உனது அடியார்களில் ஒருவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம், அல்லது உன்னிடத்திலே மறைவான ஞானத்திலே நீ அதை விசேஷமாக வைத்திருக்கலாம். இறைவா, அப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் கூறி உன்னிடத்திலே கேட்கிறேன். எதை கேட்கிறேன்? அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி. அல்லாஹும்ம ஆமீன். அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி. குர்ஆனை நீ எனக்கு ஆக்க வேண்டும். எப்படி? என் உள்ளத்தின் வசந்தமாக. ரபீஅ, அப்படி அந்த வசந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் மழை பொழிந்து பூமியெல்லாம் பசுமையாக ஆகி பூஞ்செடிகள் எல்லாம் பூ பூத்து மரங்கள் எல்லாம் காய்த்து அப்படியே பசுமையாக இருக்கிறது அல்லவா? என் உள்ளத்திற்கு பசுமையாக குர்ஆனை ஆக்கு. அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி, என் நெஞ்சத்தின் ஒளியாக ஆக்கு. வ ஜலா ஹுஸ்னி, என் கவலையை நீக்கக்கூடியதாக. ஜலா யஜ்லு, அப்படியே நீக்கி தெளிவுபடுத்தி சுத்தமாக ஒயிட்டாக பிளைனாக க்ளீன் ஆக்கிறது. வ ஜலா ஹுஸ்னி, என் கவலைகளை எல்லாம் நீக்கி சுத்தமாக்கி அதை தூய்மைப்படுத்தக்கூடியதாக ஆக்கு. வ தஹாப ஹம்மி, என் துக்கங்கள் துயரங்களை எல்லாம் நீக்கக்கூடியதாக ஆக்கிவிடு. இப்போ ஹதீஸுக்கு வருவோம். ஹதீஸ்லே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? குர்ஆனோடு உங்களை தொடர்பு படுத்துங்கள், கவலைகளை நீங்கள் மறக்கலாம். குர்ஆனை ஓதுவதிலே நீங்கள் இன்பம் காணுங்கள், அல்லாஹ் உங்களுடைய துக்கங்களை துயரங்களை போக்குவான். குர்ஆனிலே நீங்கள் நிம்மதியை தேடுங்கள், குர்ஆனிலே நீங்கள் ஆறுதலை தேடுங்கள், குர்ஆனிலே உங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை தேடுங்கள், குர்ஆனை ஓதுவதிலே மகிழ்வை உணருங்கள். போன அமர்வில் கூட உங்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை கூறினோம், ஞாபகம் இருக்கலாம் சிலருக்கு. உங்களது உள்ளங்கள் தூய்மையாக இருந்திருக்குமே ஆனால் குர்ஆன் ஓதுவதில் ஒரு நாளும் அது சடைவடைந்திருக்காது. மா ஷபிஅத் குலூபுக்கும் மின் கலாமில்லாஹ். இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் என்பது அப்படித்தான். அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். சூரா இஸ்ராவிலே சொல்கிறான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. குர்ஆனிலே நாம் இறக்குகிறோம் ஷிஃபாவை, மூமின்களுக்கு ரஹ்மத்தை இறக்குகிறோம். இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் நபியின் உள்ளத்தை பலப்படுத்தினான். எப்போதெல்லாம் நபி துயரத்திற்கு, துக்கத்திற்கு, சிரமத்திற்கு, மன சஞ்சலத்திற்கு ஆளானார்களோ உடனே அல்லாஹ்விடமிருந்து வஹி இறங்கிவிடும். குல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுல் மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக் வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக்கு வ மௌஇதத்து வ ذிக்ரா லில் முஃமினீன். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஹூதுடைய 120வது வசனம், நபியே, தூதர்களின் செய்திகளை உமக்கு நாம் விரிவாக ஓதி காட்டுகிறோம். எதற்காக? உங்களது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக. மூமின்களுக்கு இதிலே அழகிய உபதேசம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, அழகிய நினைவூட்டல் இருக்கிறது. சூரா யூனுசுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். மக்களே, உங்களுக்கு உங்கள் இறைவன் புறத்திலிருந்து உபதேசம் வந்திருக்கிறது, நெஞ்சங்களில் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடிய நிவாரணி வந்திருக்கிறது, நேர்வழி வந்திருக்கிறது, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு விசேஷமான கருணை வந்திருக்கிறது. பிறகு அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நபியே, அல்லாஹ்வின் அருள், அல்லாஹ்வின் கருணை, அதை கொண்டே இவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், ஆனந்தம் அடையட்டும். அவர்கள் சேர்க்கிற செல்வத்தை விட இதுதான் அவர்களுக்கு மேலானது. சூரா யூனுசுடைய 58வது வசனம். கொஞ்சம் இந்த வசனத்தை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த துஆவிலே, முஸ்னத் அஹ்மதுடைய இந்த பிரார்த்தனையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அந்த துஆவுடைய ஞானத்தை, அதில் இருக்கின்ற விளக்கத்தை கூறினோம். அந்த துஆவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சிய செய்தி என்ன? குர்ஆன் எனது உள்ளத்திற்கு வசந்தமாக மாற வேண்டும், குர்ஆன் எனது உள்ளத்திற்கு ஒளியாக ஆக வேண்டும்,
குர்ஆன் எனது கவலைகளை போக்கக்கூடியதாக ஆக வேண்டும், குர்ஆன் என் துக்கங்களை நீக்கக்கூடியதாக ஆக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்ல வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த மக்களை எல்லாம் பார்த்து, எந்த மக்கள்? யார் கவலையில் இருக்கிறார்களோ, யார் துன்பத்திலே இருக்கிறார்களோ, யார் துயரத்திலே இருக்கிறார்களோ, யார் தனது உள்ள குமுறல்களை வெளிப்படுத்துவதற்கு ஆள் இல்லாமல், நண்பன் இல்லாமல், ஒரு சிநேகிதன் இல்லாமல், ஒரு உண்மையான ஒரு தோழன் இல்லாமல், மன உளைச்சல்களிலே சிக்கி யாரிடத்திலாவது நான் பேச மாட்டேனா, யாராவது என்னிடத்தில் பேச மாட்டார்களா, என் மன சுமைகளை நான் இறக்க மாட்டேனா, என் பிரச்சனைக்கு யாராவது தீர்வு சொல்ல மாட்டார்களா, எனது கஷ்டத்திலே எனக்கு ஆறுதலான வார்த்தைகளை யாராவது சொல்ல மாட்டார்களா என்று யாரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு குர்ஆன் இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள்? கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், இந்த குர்ஆனை உங்கள் உள்ளங்களுக்கு அல்லாஹ் வசந்தமாக ஆக்க வேண்டும், உங்கள் உள்ளங்களுக்கு ஒளியாக ஆக்க வேண்டும், உங்கள் கவலைகளை துக்கங்களை போக்கக்கூடிய நீக்கக்கூடிய மருந்தாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அதிலிருந்து என்ன சொல்ல வருகிறார்கள்? இந்த குர்ஆனை கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள், இதை ஓதுங்கள், இதை படியுங்கள், இதை உணருங்கள். உங்கள் கவலைகளை மறப்பதற்கு இதைவிட ஒரு பெரிய மருந்தை அல்லாஹ் இறக்கவில்லை. அல்லாஹும் அப்படித்தான் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ஃபضல் ரஹ்மத் என்று சொல்கிறான் இந்த குர்ஆனை. இந்த குர்ஆனை ஓதி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அரபி தெரியுமா? நல்லா தெரியும், அரபிங்கிறது தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. சில பேர் ரொம்ப நாள் அரபு நாட்டில் இருப்பாங்க, ஆனால் அரபி மட்டும் படிச்சுக்காம இந்தியாவுக்கு வருவாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே போய் மந்தி, அப்புறம் மதுபூத்து, இப்படி அரபு சாப்பாடாக சாப்பிட்ருவாங்க, ஆனால் அரபி மொழி மட்டும் கற்றுக்க மாட்டாங்க. என்ன சரி, அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. நீங்கள் யாரையும் அப்படி எட்டி பார்க்காதீங்க அந்த பக்கம். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட அருள் எது? குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு இதுதாங்க அல்லாஹ்வுடைய ஃபضல். வீடு பெருசா பங்களா மாதிரி, என்ன ஹராமான காசு சம்பாரிச்சு ஜகாத்து கொடுக்காம கட்டிக்கிட்டு ஹாதா மின் ஃபضل ரப்பின்னு எழுதுனா அல்லாஹ் உதப்பான். என்ன செய்வான்? எங்கேயுமே குர்ஆன்ல நபிமார்களோ இறை தூதர்களோ நல்லவர்களோ செல்வத்தை குறித்து இப்படி சொன்னதா இல்லைங்க. ஹாதா மின் ஃபضل ரப்பி என்பது எப்போ சொல்லப்பட்டது? அந்த கொண்டு வராரு பாருங்க, எதை? அந்த சபா அரசியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரும் பொழுது, இந்த இல்மு உனக்கு எப்படிப்பா கிடைத்தது என்று சுலைமான் கேட்கும்போது அந்த இல்மை குறித்து சொன்னார்கள். என்ன? ஹாதா மின் ஃபضل ரப்பி என்று. وَعَلَّمَكَ مَا لَمْ تَكُنْ تَعْلَمْ وَكَانَ فَضْلُ اللَّهِ عَلَيْكَ عَظِيمًا. நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீ அறியாததை எல்லாம் அல்லாஹ் உனக்கு கற்றுக் கொடுத்தான், அதுதான் அல்லாஹ்வுடைய கருணை மகத்தானது. وَكَانَ فَضْلُ اللَّهِ عَلَيْكَ عَظِيمًا. இல்மை குறித்து தான் அல்லாஹ் குர்ஆனிலே ஃபضல் என்று சொல்கிறான். புரியுதுல? செல்வத்துக்கு சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குது, ஆனால் குறிப்பாக சொல்லப்பட்டது எதை பற்றி? இல்மு, குர்ஆனை பற்றி. அப்போ அல்லாஹ் சொல்றான், இந்தாங்க அல்லாஹ்வுடைய விசேஷமான கருணை வேண்டுமா, விசேஷமான சிறப்பு வேண்டுமா, ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. குர்ஆனை எடுத்து சந்தோஷம் அடையுங்கள். அது எப்படி? அதற்கு பாட்டு போட்டால் தான் குஷியாக இருக்கு. எப்படி? யா அல்லாஹ், கேவலமாக மாறிவிட்டார் ஷைத்தான். எப்படிங்க? இப்லீஸுடைய கூட்டத்தார்கள். மியூசிக்கை கேட்டால் தான் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னால் இப்லீஸுடைய கூட்டம். அப்போ கல்பு உனக்கு சுத்தம் அடையல. அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை கேட்டு ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, ஆனந்தம் அடையுங்கள். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். இவர்கள் சேகரிக்கிற செல்வத்தை விட இந்த குர்ஆன் தான் சிறந்தது. தப்பித்தவரி பிள்ளைய மதரசாவுக்கு அனுப்பிட மாட்டாங்க, குர்ஆன் ஓத விட்டுற மாட்டாங்க. எப்போ குர்ஆன் ஓதுனா பக்கீர் சாவா போயிடுவாங்க. யா அல்லாஹ், குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்பிட மஷாலா. இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அதுவும் ஒரு லிமிட்டோடு தான் வச்சுப்பாங்க. அப்படியே இப்படி யா அல்லாஹ், புள்ள அப்படியே மார்க்கத்தில் போயிடக்கூடாதான். என்னால் அப்படியே மார்க்கத்தில் போயிடக்கூடாதுன்னா அப்புறம் எப்படா சொர்க்கத்துக்கு போவேன்? நினச்சி பாருங்க.
فَبِذَلِكَ فَلْيَفْرَحُوا هُوَ خَيْرٌ مِّمَّا يَجْمَعُونَ. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உண்மையான மன மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? எதில் இருக்கு? குர்ஆனிலே இருக்கிறது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? கவலையை மறப்பதற்கு எப்பெல்லாம் உங்களுக்கு கவலை ஏற்பட்டுச்சோ, எப்பெல்லாம் உங்களுக்கு அழுக வருதோ, எப்பெல்லாம் இந்த பிரச்சனையை யார்கிட்டையாவது சொல்ல மாட்டோமோ, யார் பக்கத்துலையாவது உட்காந்து நம்ம துன்பத்தெல்லாம் சொல்ல மாட்டோமோ நினைக்கிறீங்களோ, எடுத்து குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய ரஹ்மத்தை வைத்திருக்கிறான். அதை கொஞ்சம் உணர்ந்து பொருள் தெரிந்து படிக்க வேண்டும். இப்போ குறைஞ்சபட்சம் இப்போ என்ன செய்யறது? குர்ஆனுடைய அரபியை ஓதுவதோடு அதனுடைய அந்த மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளும் வரை அதனுடைய மொழிபெயர்ப்பையாவது எந்த மொழியில் உங்களுக்கு நல்ல பரிச்சயமாக இருக்குதோ அந்த மொழியிலே அதை படித்து அதனுடைய பொருள்களோடு உணர்வுகளோடு. அதற்கு எங்கே போகிறீங்க? வாங்க உட்காருங்க, ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடும். பா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாம் இழுத்து பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதோடு வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் கவலைகளை மறக்கலாம். கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சு பார்ப்போமா? ஒரு ப்ராக்டிஸ். அடுத்த மஜ்லிஸில் வரும் பொழுதே நான் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சம் பகிர்ந்துக்கிற மாதிரி எப்படி. அப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். தனியாக உட்காந்து ஓதணும், கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பார்க்கணும், ஓத பழகணும். ஓத தெரியலன்னா இது வரைக்கும் போய் முதல்ல என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் ஓத படித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த துஆவை மனப்பாடம் செய்து கொண்டு நாமும் ஓதுவோமாக. இந்த துஆவில் சொல்லப்பட்ட அந்த ஞானத்தின்படி, அந்த அறிவுரையின்படி குர்ஆனோடு நாம் நமது தொடர்பை ஏற்படுத்தி நமது உள்ளத்திற்கு அந்த குர்ஆனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போன்று உண்மையான ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, வசந்தமாக அல்லாஹ் மாற்றுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதோடு அதற்குண்டான முயற்சியும் செய்வோமாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.